கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நாம் தேவனுடைய வசனத்துக்கு நேராக கடந்து போவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. யோவான் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான். இந்த வசனத்துக்கு வராங்க கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அதுக்கு முன்னால் ஒரு அடி நம் இசப்பாவுடைய பாட்டு படிப்போம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். கண்ணீர் துடைக்கின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார், என் இயேசு வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த யோவான் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். ஜீவனை நேசிக்கிறவன். இந்த உலகத்தில் எனக்கு அங்கே சம்பாதிக்கணும், சர்ச்சுக்கு போவான்னா நேரம் இல்லை. எனக்கு அந்த ஆளை சந்திக்கணும், சர்ச்சு கூட்டம் நடக்குது, வீட்டில் நடக்குது. ஆனால் வெளியே வேதம் என்ன சொல்கிறது? அதை நீ இழந்து போவாய். நீ என்ன சம்பாதிக்கிறியோ, ஆடு மாடு பங்களா சோனா தங்கம் எல்லாம் இந்த பூமியில தான் வைப்பாய். மத்தேயு புஸ்தகம் 5:6 சொல்லியிருக்கிறாரு, பூமியில நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம். இங்க கள்ளர்கள், திருடர்கள், கொள்ளையர்கள், புழுக்கள் இங்க கண்ணமிட்டு திருடும்.
உங்கள் பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்த்து வைங்க சொல்லுகிறாரு. ஆனால் இங்கே சொல்றாரு, நீங்க பூமியில் சேர்த்து வைக்காத, இதை நீ இழந்து போவாய். தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். நேசிக்கிறன்னா என்னது? இந்த வீடு நான் கட்டின வீடு நேசிக்கிறையா? நேசிக்கிற மகனை ஆபிரகாம் தன் மகனை ரொம்ப நேசிப்பார். எப்படி நேசிப்பார்? அந்த நேசத்துக்கு கூட ஒரு பரீட்சை வந்துச்சு. என்ன நேசிக்கிறார் தெரியுமா? வசனத்தில் எழுதிருக்கு, தன் மகனை ஆபிரகாம் சொன்னாராம். ஆண்டவர் அதை சொல்லி காமிக்கிறார். ஏகசுதன், உன் ஏகபுத்திரன், உன் செல்ல குமாரன் ஈசாக்கு, 4வது சொல்றார். அப்ப அவன் அந்த ஏகசுதன் இந்த வார்த்தையை ஆண்டவர் எங்க கேட்டார்? அவன் வாயில அவன் பிள்ளைய சொல்றான். தான் பிள்ளைய ஆராதனை ஸ்டார்ட் ஆயிட்டு, ஆராதனை ஏறாயிட்டு, அவன் பிள்ளைய வர்ணிக்கிறான். அதை தேவன் சொல்லி காமிக்கிறார். உன் நேசகுமாரன், உன் ஏகசுதன், அவனை கொண்டு போய் பலி செலுத்துங்கிறார். மனுஷனை ஆண்டவர் படைக்கும் போது இந்த பூமியில நீ எதை நேசிக்கிறாயோ அதை இழந்து போவாய். அதை செக் பண்றார். பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறானே. மத்தேயு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 37 எழுதியிருக்கிறது, தன் மகனையாவது தன் மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் கிடையாது. தன் தாயாவது தன் தகப்பனையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. நீங்க அதை படிக்கலாம். அதில் 10:37 படிக்கலாம் மத்தேயுல. ஆனா இங்க என்ன? நேசிக்கிறதை நீ இழந்து போவாய் என்று ஆண்டவர் சொல்லிக்கிறார். ஒரு சின்ன உதாரணம், அந்த மகனை கொண்டு பலி செலுத்துன்னு சொல்லுமா, அந்த வார்த்தையா முடிஞ்சு போச்சு. இல்ல, பலி செலுத்துற என்ன அர்த்தம்? க்ளோஸ் பண்ணு. அப்ப ஆண்டவர் வந்து மனுஷங்கிட்ட என்ன நேசத்தை, என்ன முதல்ல பாருல, என்ன பாரு அவனை. உன் தாய் தகப்பனை கொடுத்ததுன்னா, உன்னுடைய மகனை கொடுத்தது, மகளை கொடுத்ததுன்னா, முதல்ல என்னுடைய ஆராதனை பாரு, என்னுடைய தன்யவாத் ஸ்துதி, இது எல்லாம் எனக்கு உள்ளது. முதல்ல எனக்கு கூட. சர்ச்சைக்கு போ, பிள்ளைய கூட்டிட்டு போ, எல்லாத்தையும் கூட்டிட்டு போ. இங்க உள்ள மனுஷன் தெரியுமா, கல்யாண வீட்டுக்கு கூட்டி போயிருவாரு சண்டே. பிக்னிக்கு போறாராம் ஆராதனையை விட்டுட்டு. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வேதத்தை படிச்சா அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் தேவனை ஆராதிக்கிற அந்த பரிசுத்த ஓய்வு நாளை கர்த்தருக்குனே செய்யணும். தேவன் அதை செஞ்சு சபையில் ஒரு வார்த்தை சொல்லுவார், நீங்க பரலோகத்துக்கு போகணும்னா இந்த ஆண்டவரை தேடினா தான் நீங்க போக முடியும். அப்போ பைபிளுக்குள்ள ஒரு வசனம் இருக்கு. மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் வாரான், பரலோகத்துக்கு போவதுக்கு கேட்க வர்றான். அந்த மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் நல்லா கவனிங்க. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். நல்ல போதகரே, நித்திய ஜீவன்னா பரலோகம் போவதுக்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும்? நன்மை செய்கிற அளவுக்கு அவனுக்கு பணம் நிறைய இருக்கு, திராணி இருக்கு. சொல்லுங்க, ஊருக்கு சோறு போடணுமா, எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கணுமா, 2 ஆடு மாடு வாங்கி கொடுக்கணுமா, நான் செய்கிறேன் அப்படிங்கிறான். ஆனால் இவன் எங்கே போகணுமா? நித்திய ஜீவனுக்கு போகணுமா? அப்போ ஆண்டவர், அவர் தேவன் மனுஷ உருவத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்குள் என்றார். ஆண்டவர் இந்த பூமியில மனுஷனை படைக்கும் போது ஜீவனில் பிரவேசிக்கணும், பரலோகத்தில் பிரவேசிக்கணும். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனா இவன், நான் ஜீவனில் பிரவேசிக்க எந்த நன்மையை செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னை கூட நல்லவன் சொல்லாத, நான் மனுஷ உருவத்தில் இருக்கிறேன். மனுஷ உருவத்தில் இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன், மனுஷன் வேஷம் தரித்தவன், மனுஷன் பொய்யன், மனுஷன் மண்ணுக்கு ஒப்பா இருக்கிறான், மனுஷன் அருவம் பில்லுக்கு ஒப்பா இருக்கிறான். என்னை நல்லவன் என்று சொல்லாதே. அந்த அர்த்தம் அது. ஆண்டவர் இந்த பூமியில மனுஷ உருவத்தில் வந்தார். ஆதாம் ஏவாள் காலத்தில் என்னைக்கு ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாங்களோ அன்னைக்கு அவங்க நிர்வாணி, அவங்க பாவின்னு அவங்க நெத்தியில் எழுதியாச்சு. அதே உருவத்தில் ஏசப்பா வந்து
அந்த பாவ உருவத்தை தரித்து இந்த பூமியில வந்திருக்கிறார். நம்மெல்லாம் பாவி, தேவ மகிமை இழந்து கிடக்கிறோம். அந்த உருவத்தை தான் அவர் வந்திருக்கிறார். அப்போ தானே நம்ம அவரோட தோஸ்தா இருக்க முடியும். மீன் பிடிக்கிறவங்க கூட கிட்ட போய் நம்ம நின்னா மீன் வாடை அடிக்கும். இவர் மீன் பிடிக்கிறவங்ககிட்ட போய் நிற்கிறாரு, மீன் வாடை உடம்புல அடிக்குது. இவர் தேவ குமாரன், ஆனால் மனுஷனை காப்பாற்ற வேண்டும். நம்ம ஒரு கிரிக்கெட் பால் அடித்தா ஒரு பால் கட்ராவில் விழுந்துட்டுனா, அந்த கட்ராவில் பால் விழுந்துட்டு முங்கி கிடக்கு, எப்படி எடுக்கணும்? டக்குன்னு விளையாட்டு போல சின்ன பசங்க ஓடி போய் கையை போட்டு தூக்கிடுவான். உடனே அதை பைப்பில் போய் தண்ணி வச்சு நல்லா கழுவிடுவான். அப்போ கையை வச்சு தூக்குறதுக்கு தேவன் நம்மளை தொட்டிருக்கிறார். பாவியான மனுஷனை ஒரு ட்ரிப்பு நான் ஒரு சபையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் இருந்தாங்க. எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாங்க ஆண்டவர். என்ன தரிசனம் தெரியுமா? மத்தியில் ஒரு நடபாதை, இந்த பக்கம் ஸ்விமிங் பூல் உள்ள கண்ணாடி மாதிரி தண்ணி, இந்த பக்கம் குழு குழுன்னு ஒரு ஊளையான சேற்று கட்டுற தண்ணி. இதுக்கு உள்ள ஒரு மனுஷன் கிடக்கான். அவனை அப்படியே ஆண்டவர் கையை பிடிச்சி தூக்குறாரு. ஒரு பொம்மை மத்தியில் தூக்கி போட்டாச்சு. மத்தியில் நடபாதை. நான் பார்க்குறேன், இது யாருப்பா அப்படிங்கிற, இதுதான் மனுஷன் அப்படிங்கிற. இந்த மனுஷன் இந்த ஜெபக்கூடத்தில் இருக்கிறான். அப்போ இதை தூக்கி சுத்த தண்ணியில் போடுறாங்க. அவன் நல்ல அழகா இருக்கிற, எவ்வளோ அழகு, அவ்வளோ அழகு. இதுதான் மனுஷன், மனுஷனுடைய பரிசுத்தம். அப்போ அந்த பாவ உருவத்தில் இயேசு வந்திருக்கிறாங்க. என்னை நல்லவன் சொல்லாத, ஏன்னா நான் மரிக்கிறேனே, நான் சிலுவையில் மரிப்பேனே. அப்போ நல்லவன் சொன்னா எப்படி மரணம் வந்துச்சு? மரிக்கிறவன் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அப்படின்னா சரீரத்தில் பாவம் இருக்கு, பாவமான சரீரத்தில் தேவன் வந்திருக்கிறார். இது மரிச்சே ஆகணும். மாமா இது மரிச்சவன், ஆனா தேவன் மரிக்கிறதுக்கு வந்திருக்கிறார். சரி, பாவம், இந்த பாவ சரீரத்தில் இருந்துட்டு அவர் சொல்றாரு, நீ ஜீவனில் பிரவேசிக்கணும், கற்பனை கேள்விக்குள். என்ன கற்பனை? அதை எழுதியிருக்கிறது அவரை நோக்கி. அதுல 18 நல்லா கவனிக்கலாம். எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளை என்றார். நல்ல கவனிங்க, இது பழைய ஏற்பாடு கற்பனை, 10 கட்டளை. இது தேவன் இயேசு கிறிஸ்து கூட பழைய ஏற்பாடு வசனத்தை யூஸ் பண்றார். நிறைய பேர் பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு வேற. ஏசப்பாக்கு அப்படி கிடையாது. ஏசப்பா பிறந்ததே பழைய ஏற்பாடு. மோசே நியாய பிரமாணத்தில் பிறந்து, மோசே நியாய பிரமாணத்தில் புறா குஞ்சுகளை வெட்டி அவர் வெளியே வந்தவர். அந்த தேவன் நமக்கு புதிய ரூல் கொடுத்தது அது ஞானசாந்தல தான். சிலுவைக்கு பிறகு தான் நம்ம புதிய ரூல் கொடுத்தாங்க. ஆனால் இதில் என்ன இருக்குது? அப்படி சொன்ன உடனே 20ஆம் வசனத்தை நல்லா கவனிங்க. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறை என்ன என்று கேட்டான். அப்போ இவன் சண்டே கிளாஸ் போயிருக்கிறான். அங்கே வேதங்கள் போதிக்கப்படுறதை அங்கே தேவாலயத்தில் கேட்டிருக்கிறான். நான் சிறு வயதிலிருந்து இந்த கற்பனைகளை நான் கை கொண்டு வருகிறேன் ஐயா, இன்னும் என்னிடத்தில் என்ன குறை, நான் நித்திய ஜீவனுக்கு போவதுக்கு அப்படி கேட்குறான். அவனுடைய மைண்டு நித்திய ஜீவனுக்கு போகணும். ஆனால் ஆண்டவர் தேவனுக்கென்று எதையாகிலும் செய்து நான் ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வந்திருக்கிறானே, அப்ப இவன் செய்றானா இல்லையான்னு பார்ப்போம். ஆண்டவர் அவனுக்கு ஒரு 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 என்ன ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறார். சர்டிஃபிகேட் என்ன சர்டிஃபிகேட்னா, ஒரு வேலை கொடுக்குறார், ஒரு கமாண்ட் கொடுக்குறார். என்ன கமாண்ட்? 21 அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்கரனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரத்துக்கு கொடு, தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். தரித்திர கொடு, உனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும், 2 வயல் இருக்கா வித்துரு, 2 கார் இருக்கா வித்துரு, உன்னுடைய சொத்து சுகம் இருக்கா எல்லாம் வித்துரு, எல்லாத்திலையும் வித்து நீ தரித்திரக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா. உனக்கு அதுல சொல்றாரு, பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டா இருக்கும். அதையும் சொல்லிட்டாரு. பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டா இருக்குன்னு சொல்லாம இருந்தா சரி, அது வேற மாதிரி நினைக்கலாம். ஆனா உனக்கு ரிசல்ட் பரலோகத்தில் இருக்கு அப்படிங்கிறார, அது சொல்றார.
நீ இங்க கொடுத்தா பரலோகத்தில் இருக்குது. ஆனா இந்த வசனத்துல என்ன இருக்கு பாருங்க, 22 அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அவனுக்கு துக்கம் வந்துட்டுங்க. அவனுக்கு ஏன் துக்கம் வந்துச்சு? கீழே வசனம் பாருங்க 23. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது 23. ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னாங்க? உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்குமோ அங்கே உங்க இருதயம் இருக்கும். இந்த பணக்காரனுடைய பொக்கிஷம் எது? அவனுடைய சொத்து, அந்த ஐஸ்வர்யம். அதை தேவன் சொல்றார், அதை வித்து தரித்திற்கு கொடு. விற்காம தரித்திற்கு கொடுத்தா நாளைக்கு என் வயலில் போய் கேட்டுருவில்ல, அதனால வித்துரு, அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தரித்திற்கு கொடு. அப்ப தேவன் எதை விரும்புகிறார்? மனுஷங்கிட்ட உன்னுடைய முழு இருதயத்தை கேட்கிறார். பாதி இருதயம் பணத்துக்குள்ள போகக்கூடாது. அந்த பாதி ஆத்மா எனக்கு தேவையில்லை. உன்னுடைய பாதி அந்த ஆத்மாவை அங்க கிளியர் பண்ணிட்டு என்கிட்ட வா, பரலோகத்தில் பொக்கிஷம் இருக்கும். முழு இருதயத்தோடும் முழு அன்போடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள். இவன்கிட்ட முழு இருதயம் இல்லையே. இவனுடைய இருதயம் பாதி பணத்தில் எரிஞ்சு துக்கமுகமா போய்விட்டான். காரணம், அவன் மிகுந்த ஐஸ்வர்யவனாய் இருந்தான். தேவஜனமே, ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த பூமியில ஆண்டவர் கொடுக்கிற அந்த சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். இவன் கீழ்ப்படியலையே. முதல்ல பரலோராஜ் கேட்டு வந்தான். ஆனா ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்கும் போது அவனால் முடியல. அப்போ இந்த நீங்க லூக்காவில் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் நம்ம பார்க்கலாம். அதில் லூக்கா 13, ஒருவன் ஆண்டவர்கிட்ட வருவான். 13 23 24 வாசிக்கலாம். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது என்ன சொல்லுகிறார்? இடுக்கமான வாசல், உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். இடுக்கமானா ஆண்டவருடைய சிலுவை எடுக்காதவன் எனக்கு சீசன் கிடையாது. அப்ப இந்த இடுக்கமான வாசலுக்குள்ள இந்த பெரிய பணக்காரனை ஆண்டவர் கூப்பிடுறாரு. இந்த பூமியில நீ கஷ்டப்படலாம், தேவ பிள்ளைய இன்னைக்கு நீங்க வேலை செஞ்சு சாப்பிடலாம், தேவ பிள்ளைய இன்னைக்கு கஷ்டத்துல வாழலாம். ஆனா உன்னுடைய ஜீவன் நித்திய ஜீவனுக்கு தயாரா இருக்குது. மறந்துடாதங்க. 1000 கஷ்டம் வந்தாலும் 1000 பாடுகள் வந்தாலும் இந்த இயேசுவை நினைத்து கொண்டு அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்துவார். பணம் இருந்தா அந்த காரியத்தை செஞ்சிருவேன், பணம் இருந்தா அந்த காரியத்தை செஞ்சிருவேன். ஆனா பணம் இருக்கிற இடத்துக்கு உங்க இருதயம் பேருமே. நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்க உங்க இருதயம் போகும். அப்போ இந்த பணக்காரருடைய இருதயம் எங்க இருக்கு? பணத்துல இருந்திருக்கு. ஆனா வாயில நித்திய ஜீவனுக்கு போகணும். என்ன செய்யணும்? இசுவா வெறும் பேச்சு. ஆண்டு சொல்றாரு, நீ உன்னுடைய சொத்துக்களை வித்து தரித்திற்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா. அப்ப ஆண்டவர் மனுஷன் என்ன? முழு இருதயம் வேணும். உன்னுடைய முழு மனசோடு நீ என்னை தேடு. ஆண்டவரை தேடும் போது பைபிளை வச்சுக்கிட்டு உலகப்பரமான தியானிக்க கூடாது. பைபிள் எடுத்தா பைபிளுக்குள்ள இறங்கிடணும். ஏன்னா இந்த தேவன் அற்புதங்களை செய்வார், நம்பணும். அவரை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஜீவனுள்ள தேவன் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். அதனால பிள்ளைகளை அவர் சரி பண்ணி கேட்கிறார். தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருடைய ஒரு உருவம். ஆண்டவருடைய உருவத்துக்கு மறுபடியும் வரணும். கர்த்தர் உன்னை அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள உன்னை மறுபடியும் அழைக்கிறார். வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே என்னிடத்துல வா, நான் இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் தேவனிடத்துல இருக்கு. அந்த தேவனே சொல்லுகிறார்ல, தன் ஜீவனை நேசிக்கிற இவன் இழந்து போயிட்டானே. எதுக்கு அப்படின்னா, அவன் பொக்கிஷம் பணமா இருந்திருக்கு, பெருமை, புகழ், அது எழுதிருக்கலாம். ஜீவனத்தின் பெருமை கண்களை நிச்சயம். ஜீவனத்தின் பெருமையாக இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தில் உண்டானவைகள்.
உலகமும் உலகத்தின் இச்சைகளும் ஒளிந்து போகும், பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். சரியா? அப்ப ஆண்டவர் மனுஷன்கிட்ட என்ன சொல்றாரு? தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை கர்த்தருக்கென்று பிடித்துக் கொள்வான். அப்போ ஜீவனை நேசிக்கிற, இந்த உலகத்தில் உள்ள எதையும் நம்ம நேசிக்க கூடாது, இது கடைசிவரை நம்ம கூட வரும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் இந்த பூமியில வந்து வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது. இந்த வார்த்தையை நம்பி பின்தொடர்ந்து யார் வராங்களோ தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். நீங்க மறுபடியும் இந்த இதுக்குள்ள ஆன்சர் வந்து நீங்க லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நீங்க 8வது வசனத்தை வரை படிச்சீங்கன்னா இதுக்குள்ள ஆன்சரை தேவன் அங்கே கொடுத்துருக்காரு. சகை அப்படிங்கிற ஒரு தேவ மகன் ஆண்டவரை பார்த்த உடனே, ஆண்டவரே என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை ஏழை கொடுக்கிறேன், என்னுடைய அநியாயமாய் நான் யார்கிட்ட வாங்கினேன்னா நாளத்தினே கொடுக்கிறேன் சொல்லிடுவார். இயேசுப்பா சொல்றாங்க, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிறானே என்றான். இதுல என்ன நம்ம புரிய முடியுதுன்னா, இந்த ஆஸ்திகளை பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன்னு சகை சொல்றாரு. ஆனா அந்த பணக்காரன் அந்த ஆஸ்திகளை நீ வித்து தரித்திர கொடுன்னு சொல்லும் போது அவன் துக்கமுகமா போயிட்டான், அதை கொடுக்க மனசு இல்லை. ஆனா இவர் நான் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. இவர் ஆபிரகாமுக்கு மகனா மாறிட்டார். ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய வசனத்துக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அதுதான் தேவன் அற்புதங்களை செய்வார். தன் ஜீவனை நேசிக்கிறவன் இழந்து போவான், தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை பற்றி கொள்வான். அந்த தலைப்பின் பிரகாரமாக கர்த்தர் நம்மோடு பேசினார். அவருடைய கிருபை கடந்து வந்தது. அவர் நமக்கு நல்லவர், பெரிய காரியங்களை தேவன் செய்வார். விசுவாசிப்போமா? ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய உயிர் தந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை கொண்டு இந்த அருமையான வேத வார்த்தையை பகிர்ந்து கொள்ள என் கர்த்தர் உதவி செய்துங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வசனம் அவர்களுக்கு 30, 60, 100 கிரியை செய்யட்டும். ஏனோதானுங்கிற வாழ்க்கையில போகாதபடி வசனத்துக்கு நடுங்கிறவிட நோக்கி பார்க்கிற தெய்வமே இறங்கி வாங்க. கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பராக. பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும், தேவநாமம் மையப்படட்டும். கர்த்தருக்காக இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த யூடியூப் சேனல் நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த ஏடு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இவங்க வாழ்க்கையில இவங்க சோர்ந்து போகக்கூடாது, தோர்ந்து போகக்கூடாது. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த சேனலை ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Father and Son and Holy Spirit. God bless you.